ஹாய் ஆல், வெல்கம் டு தங்கப்பொண்ணு 24 கேரட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே சேவிங்ஸுங்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுலயும் கோல்ட் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். நமக்கு எப்பலாம் எமர்ஜென்சியா இருக்கோ, அப்பலாம் நமக்கு கண்டிப்பா இந்த கோல்டு கை கொடுக்கும். அந்த மாரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இந்த மாரி கோல்டு காயின்ஸா சேர்த்து வைப்பேன். இந்த கோல்ட் காயின் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 20 கிராம்ஸ். ஒரு ஒரு காயினும் வந்து 4 கிராம் வெயிட்டு. ஸோ நான் வந்து வாங்குறப்போ ஒரு 8120 ரேஞ்சில தான் நான் இந்த காயின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் போனப்போ 4 கிராம்ல வந்து ஸ்டாக் இல்ல. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் எனக்கு கைக்கு கிடைச்சது. ஆனா நான் ஆர்டர் பண்ண அன்னைக்கு ரேட்டே லாக் பண்ணிக்கிட்டாங்க. 8120. அதே மாதிரி கோல்ட் காயின்ஸ்க்கு நோ மேக்கிங், நோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர்ல தான் நான் எடுத்தேன். 0% வேஸ்டேஜ், 0% மேக்கிங், டை சார்ஜ் எதுவுமே நான் பே பண்ணாம தான் இந்த 20 கிராமையும் நான் எடுத்தேன். நான் தங்கம்லாம் பெருசா விரும்ப மாட்டேன் சார். ஆனா என் கையில இருக்க காசை நான் எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கோல்டு காயின் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுவும் டை சார்ஜ் கூட நீங்க பே பண்ணாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது செயின்ஸு. ஸோ இந்த செயின் இது வந்து ஈச் வந்து 6 கிராம் 6 கிராம் வருது. ஒன்று வந்து 6.800, இன்னொன்று வந்து 6.900. ரெண்டுமே சேம் சிமிலராக இருக்கக்கூடிய செயின்ஸ் தான். இது பீமா கோல்டு ஆன்லைனில் நான் வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த 2 செயினுமே. சேம். ஏன் ஒரே மாதிரி 2 செயின் எடுத்தீங்கன்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக எடுத்தது தான். அண்ணன் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து யாருக்காவது வந்து பர்த்டேவோ இல்லை வந்து காது குத்தெல்லாம் வச்சாங்கன்னா, ஸோ அப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செயினாக நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நீங்கள் கோல்டு சேவிங்ஸ்க்கு கம்மி வேஸ்டேஜில் செயின்ஸாக எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். செயினுக்கு எப்பயுமே வந்து பிளைனாக இருந்தால் 1 to 2% ரொம்ப கம்மியில் தான் போட்டிருப்பாங்க ஆஃபர் இல்லாமையே. அதே மாதிரி தான் இந்த 2 செயினுமே வந்து சேம் பீமாவில் தான் நான் எடுத்திருந்தேன். எல்லாமே 6.500, 6.200, 6.800 இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது இந்த செயினோடைய வெயிட் எல்லாமே. இது எல்லா செயினும், அதாவது இந்த 4 செயினுமே பியூர்லி வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் எடுத்தது. இன்னமுமே ஆன்லைன்ல கோல்டு வந்து எப்படி வாங்குறது? எப்படி நம்பிக்கையா வருமா? சேஃபா டெலிவரி பண்ணுவாங்களான்ற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்து சேஃபா டெலிவரி ஆனதையும் நான் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அத நான் ஒரு பிளேலிஸ்ட்டாவே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல தரேன். மறக்காம அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நீங்க தங்கத்த எப்படி சேவ் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அது வந்து சேவிங்ஸா இருக்கணுங்க. மத்த எல்லா சேவிங்ஸோட கம்பேர் பண்றப்ப கோல்ட் சேவிங்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தபடியா என்ன சேவிங்ஸ் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது, இது வந்து ஒரு ஜென்ஸ் ரிங்கு. இது வந்து ஒரு 1 பவுன் இருக்கு இந்த மோதிரம். மலபார்ல நான் எடுத்திருந்தேன். மேரேஜ்க்காக என் ஹஸ்பண்டுக்கு போடணும்னு சொல்லிட்டு இந்த 1 பவுன் மோதிரம் நான் எடுத்திருந்தேன். இந்த 1 பவுன் மோதிரம் நான் எடுக்கிறப்பவே ஒரு கிராம் வந்து 5300 தாங்க இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கரெக்ட்டா 8 கிராம்ல தேடி தேடி எடுத்தது. இந்த 2025 மட்டும் ஏன் தான் வந்ததோன்னு இருக்கு இப்போ வரைக்கும். 24 வரைக்குமே 5000, 6000 ரேஞ்சில தாங்க இருந்துச்சு ஒரு கிராமு. 2025 வந்ததுலேருந்து 7000த்துல ஆரம்பிச்சுச்சு. எண்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா 11,000, 12,000த்துல முடிஞ்சிருச்சு. 1 கிராம் தங்கம் சொல்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 1 1/2 பவுன் நெக்லஸ். இந்த நெக்லஸ் நான் லலிதா ஜுவல்லரியில தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லலிதா ஜுவல்லரியில ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா போட்டிருந்தாங்க. பழைய நகைய குடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்கிட்ட இருக்க ஒரு 1 பவுன் பிளஸ் டாலரோட சேர்த்தே வந்து ஒரு 10 to 11 கிராம்ஸ் வந்து இருந்துச்சு என்னுடைய செயின். அந்த 11 கிராம்ஸ போட்டுட்டு தான் நான் இந்த 12 கிராம்ஸ் நெக்லஸ் எடுத்தேன். வித் பேக் செயினோட எடுத்தேங்க அந்த 12 கிராம்ஸ்க்கே. இப்போலாம் நெறைய கடைகள்ல பேக் செயினே வர்றதில்லங்க. எனக்கு பர்சனலா ரோப் யூஸ் பண்றதுக்கு வந்து இஷ்டம் இருக்காது. பட் நான் எடுக்கும்போதே பேக் செயினோட எடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இது ஒரு மினிமலான ஃப்ளவர் டிசைன் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹெச்யூஐடி ஹால்மார்க் எல்லாமே வந்திருந்தது. செக் பண்ணி தான் எடுத்திருந்தேன். எனக்கு ஹெவி ஜுவல்லரிலாம் போட பிடிக்கலங்க. நான் கொஞ்சம் மினிமலா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். லலிதால மட்டும் இல்ல, இப்ப நெறைய கடைகள்ல 6 கிராம்ஸ் to 12 கிராம்ஸ்குள்ளேயே நமக்கு மினிமலா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ்ல நெக்லஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஒரு பர்த்டே ஃபங்ஷன் இல்லன்னா பக்கத்துல கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல சாரி கட்டினா ரொம்ப ஹெவியா போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி மினிமல் லுக்ல இருக்கிற நெக்லஸ்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இப்ப வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்க்கலாம். இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, நான் ஏவிஆர் ஸ்வர்ண மஹால்ல எடுத்திருந்தேன். அன்னைக்கு பாக்ஸிங் டே சேல்னு 0% வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க.
இயர் எண்ட் சேல்க்காக எந்த விதமான செய்கூலி சேதாரம் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்க அப்படியே வந்து நகைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர்ல தான் நான் இந்த நெக்லஸ் எடுத்திருந்தேன். இந்த நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16 கிராம்ஸ் வருது. பேக் செயின் இல்லாம தான் வருது. பேக் செயின் இல்லாமயே இது 16 கிராம்ஸ் வருது. ரோப் தனியா செப்பரேட்டா குடுத்துட்டாங்க. நார்மலா இது வந்து கேரளா பேட்டர்ன், முல்லை மொட்டு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. கேரளா டிசைன் தான் இதுவுமே. பார்க்க பார்வையா இருக்கு. ஆனா லைட் வெயிட் கலெக்ஷன் தான். 16 கிராம்ஸ்ன்றதுனால பின்னாடி ஃபுல்லா இந்த மாரி ஹாலோவா தான் இருக்கு. இது எல்லாமே வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்றதுனாலயே நம்ம ஜென்டிலா தான் ஹேண்டில் பண்ணணும். நான் ஏன் இத பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நம்ம லைட் வெயிட் ஜுவல்லரி போட்டு போயிருப்போம் ஃபங்ஷனுக்கு. அங்க ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க தூக்குறீங்க அப்டின்னா, அந்த குழந்தைக்கு தெரியாது அது லைட் வெயிட் அப்டின்னு. ஸோ நம்ம முடி பிடிச்சு இழுக்கும், இல்லன்னா அட்லீஸ்ட் கழுத்துல ஏதாவது பார்த்தாக்கா டக்குன்னு இழுத்தா வந்துரும். குழந்தைக்கு எதுவுமே தெரிய போறது இல்லல்ல. அது சும்மா விளையாட்டுக்காக அந்த மாரி பண்ணியிருக்கோம். பட் அஃபெக்ட் ஆக போறது நாம தான். இது என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கே ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ஓப்பனிங் டே அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ எடுத்தது தான். இது 3 பவுன் செயினு. இது நல்லா பார்க்கறதுக்கு பார்வையா லைக் ரொம்ப வந்து ரொம்ப மொத்தமா பார்க்கறதுக்கு பார்வையா, ஆனா பட் நடுவுல வந்து ஹாலோ தான். நீங்க க்ளோஸ்அப்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நடுவுல கேப்ஸ் இருக்கு. பட் பார்வையா இருக்கு. 3 பவுன் தானான்னா நம்ப மாட்டாங்க கண்டிப்பா. பார்க்கறதுக்கே ஒரு 5லருந்து 6 பவுன் மாதிரி மொத்தமா இருக்கு. பட் இதோடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 3 பவுன் தான். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9-10% அரவுண்ட் போட்டிருந்தாங்க. ஓப்பனிங் ஆஃபரா வந்து பவுனுக்கு இவ்வளோ ரூவா தள்ளுபடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே அத வந்து வேஸ்டேஜ்ல வாங்குன மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இப்ப வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜுவல்லரி பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து அதுவுமே லலிதால தான் எடுத்திருக்கேன். நான் மோஸ்ட்லி என்னுடைய ஜுவல்லரிஸ் எல்லாமே லலிதால தான் எடுத்திருந்திருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய 5 பவுன் தாலிக்கொடி. இந்த தாலிக்கொடிய தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நெறைய ஷாப்ஸ் நான் அலைஞ்சிருக்கேன். பட் எனக்கு எங்கேயுமே கரெக்ட்டா செட் ஆகல. கடைசியா நான் வர்ஷா ஜுவல்லரில 1% வேஸ்டேஜ்ல இதே மாரி இருக்கிற டிசைன்லயே நான் வந்து 3 பவுன் தாலிக்கொடி தான் இப்ப நான் போட்டிருக்கேன். லைட் வெயிட்லாம் இருக்கணும்னு. இது கொஞ்சம் மொத்தமா இருக்கிறதுனால நெக்லலாம் வந்து நமக்கு டார்க்னஸ் வருது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தாலிக்கொடி ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு நெக்ல டார்க்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதனால கொஞ்சம் மினிமலா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி கிராம்ஸ்லயே நான் வந்து இப்போ என்னுடைய தாலிக்கொடி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வாங்குன தாலிக்கொடிங்கிறதுனாலயே இத நான் கொஞ்சம் சென்டிமென்ட்டா சேஃபா வச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள பொறுத்தவரைக்கும் தாலிங்கிறது ஒரு மிகப்பெரிய சென்டிமென்ட்டா தானேங்க இருக்கு இப்ப வரைக்கும். நான் நெறைய கடைகள்ல முகப்பு வச்சு தேடினேன். பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படிங்கிறதுனால மட்டும் தான் இப்போதைக்கு இதே டிசைன்லயே பிளெயின்லயே நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப வாங்க நெக்ஸ்ட் ஜுவல்லரி பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறதும் வந்து லலிதா ஜுவல்லரில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பவுன் இருக்கிற டாலர் செயினு. ஹாரம் நெக்லஸோட கம்பேர் பண்றப்போ, அப்பல்லாம் வந்து இந்த மாதிரி டாலர் செயின்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுதாங்க ஹாரம் மாதிரி. இப்போ தான் லேட்டஸ்ட்டா வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லலாம் வந்து ஹாரம் வந்திருக்கு. அப்பலாம் நீங்க ஹாரம்னு எடுத்தாவே மினிமம் வந்து ஒரு 6லருந்து ஒரு 7 பவுன், 8 பவுன் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் ஹாரம்லாம் நீங்க எடுக்கணும்னா. ஸோ அப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நகை போட முடியல அப்டின்னா, இந்த மாதிரி 3லருந்து 4 பவுனுக்கு ஒரு டாலர் செயின் எடுத்து போட்டாவே அவங்களுக்கு அது ஹாரம் மாரி ஃபீல் ஆகும். இது ஆக்சுவலி எங்க அம்மாவுடையது. என் கல்யாணத்துக்காக இது எனக்கு கிஃப்ட்டா குடுத்துட்டாங்க. நீங்க பார்க்குற இந்த ஓவரால் ஜுவல்லரி கலெக்ஷன்ல இது ஒண்ணு மட்டும் தான் எங்க அம்மா வீட்லருந்து எனக்கு சீதனமா லைக் கிஃப்ட்டா எனக்கு கல்யாணத்துக்காக குடுத்தது. மத்த எல்லாமே என்னுடைய ஓன் ஏர்னிங்ஸ்ல, என்னுடைய சொந்த காசுல, அதாவது நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு என்னுடைய சொந்த சேவிங்ஸ்லயும், நான் சீட்டு கட்டுனதுலயும் தான் நான் இது எல்லாமே சேவ் பண்ணியிருக்கேன். நீங்க ஏதாவது நகை எடுக்கிறதா இருந்தா, கண்டிப்பா நகை சீட்டு சேருங்க. எந்த கடையா இருந்தாலுமே அங்க போய் ஒரு வாட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் நீங்க அந்த கடையில நகை சீட்டு சேருங்க. நகை சீட்டு சேர்ந்து அதுல நீங்க நகை எடுக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த மாதிரி நான் சேவ் பண்ண ஒரு நெக்லஸ் தான் இது. இது வந்து 2 பவுன் வருது. இதையும் நான் மலபார்ல நகை சீட்டு சேர்த்து தான் எடுத்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பவுனுக்கே பேக் செயினோடவே அப்பலாம் கிடைச்சது. ஆனா இப்போ லைட் வெயிட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு எதுலயுமே மோஸ்ட் ஆஃப் த கடைகள்ல நமக்கு வந்து பேக் செயின் வர்றதே இல்ல. மலபார்ல இதுக்கு வந்து 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் கவர் ஆச்சு. ஆனா நான் 18%க்குள்ள என்ன டிசைன் இருக்கோ அத மட்டும் காட்டுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளவே நான் இத எடுத்துட்டேன். எந்தவித செய்கூலி சேதாரமும் கட்டாம. ஜிஎஸ்டி பே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த நெக்லஸ் எடுக்கிறப்போ 1 கிராம் வந்து 4000 சம்திங் தாங்க இருந்தது. மந்த்லி நம்ம 5000 பே பண்ணாவே அட் த எண்ட் ஆஃப் த நகை சீட்டு நம்ம தாராளமா வந்து 2 பவுன் கிட்ட எடுத்திருக்கலாம். ஆனா, இப்போ இருக்கிற விலைவாசிக்கும், இப்ப நகை ரேட் இருக்கிறதுக்கு நம்ம மாசம் 10,000 கட்டினா கூட நகை சீட்டு முடியிறப்போ 1 பவுன் கூட நம்மளால முழுசா எடுக்க முடியல. இன்னமும் நீங்க ரேட் எல்லாம் குறையும்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கே நீங்க நகை சீட்டு சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பா வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டர்க்கிஷ் கலெக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு, டெம்பிள் ஜுவல்லரி இருக்கு. நீங்க அதெல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மலபாரோடைய நகை சீட்டு ஸ்கீம் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு.
இப்ப நம்ம நகை சீட்டு கட்டுறோம் அப்படின்னாவே, வேஸ்டேஜ் அமௌண்ட்ல இருந்து 75% வரைக்கும் தான் கவர் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற 25% ஆஃப் த அமௌண்ட் நம்ம பே பண்ணி தான் நகை எடுக்கிற மாரி இருக்கு. முன்னாடி 18% இருந்தது. அத 14%ஆ கம்மி பண்ணாங்க. ஆனா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி பெர்சன்டேஜே கிடையாது. நம்ம நகை சேர்த்து எவ்வளோ கிராம்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கோ, அதுக்கு நம்ம சூஸ் பண்ற நகையில அதோடைய வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வருதோ, அதுலருந்து 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டோடைய பேலன்ஸ் 25% நம்ம தான் பே பண்ணணும். ஸோ 25% நம்ம பே பண்ணிட்டு, பிளஸ் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும், நகை சீட்டு சேர்ந்தாலும். இப்ப நான் என்னுடைய நகை சீட்ட வந்து ஏஜிஎஸ் தங்க மாளிகையிலயும், மங்களன் மங்கல்லையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 2மே திருச்சியில தான் இருக்கு. ஏன்னா, இந்த 2 ஷாப்லயுமே நகை சீட்டு முடிஞ்சு நான் எடுக்கிறப்போ ஜிஎஸ்டி கூட நான் பே பண்ண வேண்டாம். அடுத்து பார்க்க போறது வந்து மலபார்ல தான் நான் எடுத்திருந்தேன். நான் மலபார்ல முதல்ல நான் நகை சீட்டு சேர்ந்து எடுத்த செயின் இது. இந்த செயின் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மலபார் ஓகேன்னு தோணுனதுனால தான் என்னோட 2வது சீட்ட சேர்ந்து நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச நெக்லஸ் நான் எடுத்திருந்தேன். மலபார பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. நான் சீட்டு முடிஞ்சதுல தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க காமிச்சதுல நான் பார்த்து எனக்கு புடிச்ச டிசைன் எல்லாமே 18%க்கு மேல தான் இருந்தது. 18% வேஸ்டேஜ்க்குள்ள அவங்க காமிச்ச நகை எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ வேற வழி இல்லாம ஓகே. நமக்கு இது வந்து செட் ஆகல அப்படின்ட்டு பிளெயினா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து 16 கிராம்ஸ்ல இருக்க பிளெயின் செயினா நான் எடுத்துக்கிட்டேன். இத நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டாலரோட கம்பைன் பண்ணி இத நான் டாலர் வச்ச செயினா கூட கன்வெர்ட் பண்ணிருவேன். உங்களுக்கு ஏதாவது டாலர் சஜஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வீடியோல மை ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்ட் 2 பத்தி பார்த்தோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேல ரைட்ல லிங்க்லயும் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம தங்க பொண்ணு 24 கேரட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.